வறுமை களைந்து ஒற்றுமை நிலைக்க, பகிர்தல் வாழ்வில் மாண்புடன் சிறக்க, உறவில் இணைந்து அன்பினில் மிளிர ஆவியின் கனிகளை தந்திட வேண்டி வருகின்றோம் பிள்ளைகள் நாங்கள், கேட்கின்றோம் ஆசீர்வாதங்கள். வருகின்றோம் பிள்ளைகள் நாங்கள், கேட்கின்றோம் ஆசீர்வாதங்கள். தந்தையருள்வாயே, தந்தையருள்வாயே. வாருங்கள் வாருங்கள் பன்னிசைத்து பாடுங்கள், கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் பன்னிசைத்து பாடுங்கள், கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் கூடுங்கள். திருப்பலியில் இணையும் நேரம், அந்த இறைவனின் அருள் பெறும் நேரம். திருப்பலியில் இணையும் நேரம், அந்த இறைவனின் அருள் பெறும் நேரம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஆரோக்கிய அன்னையின் ஆசிரை, அருளை, பரிந்துரையை தேடி வந்திருக்கிற உங்களை இறைவன் தன்னுடைய தாயின் வழியாக நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமென்றும், உங்களுடைய வேண்டுதல்களெல்லாம் இறைவனுடைய திரு இரக்கத்தால் நிறைவேற்றப்பட வேண்டுமென்றும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது ஆலயத்திலே கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்கள் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதன் என்று சொன்னால் ஒரு இலக்கு வாழ்வில் இருக்க வேண்டும். இலக்கில்லாத மனிதன் திசையில்லாத பயணத்திலே பயணிப்பது போல ஒரு ஒத்த மனிதனாக மாறிவிடுவான். இந்த இலக்கிலே பயணிப்பது என்பது சாதாரண காரியமல்ல, பல சவால்களை, தடைகளை உள்வாங்கியது. நம்முடைய இலக்கிலே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பயணிக்க அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தகுதியான முறையிலே இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, உங்கள் மூதாதையரிடம் இருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல. மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால் நீங்கள் வெளிவேடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிர் உள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர்கள். அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விழும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 147.
நகரே உன் ஆண்டவரை ஸ்துதி. பெருமையுள்ள சீயோனே உன் சர்வேசுரனை புகழ்ந்து பாடு. எருசலேம் நகரே உன் ஆண்டவரை ஸ்துதி. பெருமையுள்ள சீயோனே உன் சர்வேசுரனை புகழ்ந்து பாடு. எருசலேம் நகரே. உந்தன் வாசலின் கதவுகள் தாழ்பாளை பலப்படுத்தினார். உந்தன் வாசலின் கதவுகள் தாழ்பாளை பலப்படுத்தினார். உன்னில் உள்ள உன் பிள்ளைகளுக்கு அன்புடனே ஆசி தந்தார். எருசலேம் நகரே உன் ஆண்டவரை ஸ்துதி. பெருமையுள்ள சீயோனே உன் சர்வேசுரனை புகழ்ந்து பாடு. எருசலேம் நகரே. Hallelujah. 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 மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆட்டுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்று இருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் 12 அழைத்து தமக்கு நிகழ இருப்பவற்றை குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞரிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தாரிடம் ஒப்பிப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி
சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர்த்தெழுவார் என்று அவர்களிடம் கூறினார். செபதேயின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவரை அணுகி சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தை உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தை நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கை நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோப்பின் மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ள தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தாரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராய் இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதல்வராய் இருக்க விரும்புகிறவர்கள் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொன்று ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் இலக்கு என்ற ஒன்று உண்டு. இலக்கு இல்லாத மனிதன் எந்த திசையில் போறோனே தெரியாம போகிற ஒரு மனிதனுக்கு ஒப்பாகி விடுவான். சாதாரணமாக ஆயருடைய திருநிலை பாட்டு விழாவாக இருக்கலாம், அல்லது குருத்துவ அருள்பொழிவு விழாவாக இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் கூட தங்களுடைய வார்த்தை பாட்டின் பொழுது தங்களுக்கென்று ஒரு விருது வாக்கை எடுத்துக்கொள்வார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம். கனித்தர, இயேசுவோடு வாழ, நற்செய்தி அறிவிக்க, அப்படிலாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விருது வாக்கை எடுத்துக்கொள்வார்கள். ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் இவர்களெல்லாம். எதற்காக இந்த விருது வாக்கு என்று சொன்னால், அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்காக மாறுகிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக. ஒரு குருவானவர் நான் நற்செய்தி அறிவிக்க என்ற விருது வாக்கை எடுத்தார் என்று சொன்னால், வாழ்நாள் முழுவதும் அவருடைய இலக்கு என்பது அந்த நற்செய்தியை அறிவிப்பது தான். அப்போ அவருடைய பயணம் அவருடைய அந்த பணியானது அந்த இலக்கினால் நிர்ணயிக்கப்படுகிறது. நான் நற்செய்தி அறிவிப்பது தான் என்னுடைய பணியாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குருவானவர் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டே போகிறார். வேறு எங்கேயும் தன்னுடைய கவனத்தை சிதற விடுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் அவருடைய இலக்கு. அதில் தடைகள் வரும், சவால்கள் வரும், அதெல்லாம் உண்டு தான். ஆனாலும் தன்னுடைய இலக்கிலே அவர் அப்படியே கடிவாளம் போட்ட குதிரை போல சென்று கொண்டே இருப்பார். அதுதான் ஒரு பயணம், இலக்கை நோக்கிய ஒரு பயணம். அந்த பயணத்திலே தன்னுடைய பணியின் நிறைவை அவர் காண்பார். அதே போலதான் இயேசுநாதருக்கு ஒரு இலக்கு இருந்தது. என்ன இலக்கு? இன்றைய நற்செய்தி, நேற்றைய நற்செய்தியினுடைய ஒரு தொடர்ச்சி தான். எருசலேமை பற்றி இன்றைய நற்செய்தி பேசுகிறது. இயேசு எருசலேமை நோக்கி சென்றார்.
எருசலேமை நோக்கி. இதுதான் அவருடைய இலக்கு. எருசலேமை நோக்கினா என்ன? எருசலேம் கிழக்கு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோமே, அவர் அந்த திசையை பார்த்து சென்றாரா? அதுதான் அவருடைய இலக்கா? அல்லது அந்த இடத்துக்கு போவது தான் இலக்கா? ஜெருசலேமுக்கு போகணும், அந்த இடத்துக்கு போனால் போதும் அப்படின்றது அவருடைய இலக்கா? திசையா இடமா? எது அவருடைய இலக்கு? அவருடைய பணியினுடைய நிறைவு எருசலேமாக இருந்தது. ஆகவே தான் அவர் எருசலேமை நோக்கி தன்னுடைய இலக்கை அவர் நிர்ணயித்தார். லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரத்திலிருந்து நாம் படித்தோம் என்று சொன்னால், இயேசுவினுடைய பணி பயணம் எப்பொழுதுமே எருசலேமை நோக்கியே இருந்து கொண்டிருந்தது. காரணம், அதுதான் அவருடைய இலக்காக இருந்தது. எருசலேம்ல என்ன இருக்கு? எதற்கு அவர் அந்த இடத்தை இலக்காக அவர் நிர்ணயிக்க வேண்டும்? நீங்கள் நற்செய்தியில் அதான் சொல்றாரு, நாம் எருசலேமிற்கு போகிறோம். அந்த எருசலேமுக்கு போகிற பயணத்தில் தான் சீடர்களோட பல விஷயங்கள் அவர் பேசுறார். அந்த எருசலேம்ல என்ன இருக்கு? எதற்காக அந்த இடத்தை அவர் இலக்காக நிர்ணயிக்கிறார்? இந்த நற்செய்தியிலே மிக அழகாக சொல்லுகிறார், எருசலேமுக்கு போவோம், அங்கே அவர்கள் என்னை கைது செய்வார்கள், மூப்பர்களிடத்திலே ஒப்புவிப்பார்கள், சாட்டையால் அடிப்பார்கள், காரி துப்புவார்கள், சிலுவையில் அறைவார்கள். இதெல்லாம் நடக்கணும்னா நான் எருசலேமுக்கு போகணும், அதுதான் என்னுடைய இலக்கு. அப்படின்னா இயேசுவினுடைய இலக்கு என்பது நமக்கு தன்னுடைய துன்பங்களின் வழியாக, பாடுகளின் வழியாக மீட்பை தருவது. அதுதான் எருசலேம். பாடுகளின் வழியாக மீட்பை தருவது. அந்த இலக்கில் இயேசுநாதர் போயிட்டே இருந்தார். சவால்கள், தடைகள் எல்லாம் வந்தது. தன்னுடைய பாடுகளின் பயணத்தின் பொழுது கூட 3 முறை கீழே விழுந்தார். ஆனாலும் எழுந்து நடந்தார், பயணத்தை தொடர்ந்தார். இலக்கை சிறிது கூட அவர் சிதைக்கவில்லை, கொஞ்சம் கூட அதிலிருந்து அவர் தவறவில்லை. அந்த இலக்கு எதுவோ, பாடுகளின் வழியாக, என் துன்பங்களின் வழியாக இந்த உலகுக்கு மீட்பை தருவதுதான் என்னுடைய இலக்கு என்பதை தன்னுடைய விருதுவாக்காகவே கொண்டு அந்த பயணத்தை தொடர்ந்தார். இலக்கு மாறாத பயணம். கொஞ்சம் கூட அந்த இலக்கிலிருந்து அவர் வெளியே வரவே இல்லை. கடைசி வரையிலும் ஒரு கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய பலன் தர முடியாது என்ற இயேசுவின் வார்த்தையை போல, பாடுகளின் வழியாக நான் இந்த அவனிக்கு, மக்களுக்கு மீட்பை தர முடியும் என்று சொல்லி தன்னுடைய பணியை தொடர்ந்தார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் இந்த நற்செய்தியினுடைய பின்பகுதியில் நம்ம பார்க்குறோம், சீடர்கள் தங்களுடைய இலக்கிலே கொஞ்சம் மாறுபடுகிறார்கள். யோவானு யாக்கோப்பும் இயேசுநாதர்கிட்ட போகிறாங்க, நாங்கள் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு. என்ன சொல்லுங்கள், என்ன வேணும் உங்களுக்கு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு இயேசுநாதர் கேட்குறாரு. ஒரு ஆள் வலப்பக்கம், ஒரு ஆள் இடப்பக்கம், உங்கள் அரியணையில் நாங்கள் அமரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயேசுநாதர் பேசிக்கொண்டு இருப்பது தன்னுடைய பாடுகளின் வழியாக மீட்பை தர வேண்டும் என்று. ஆனால் இங்கு இந்த யோவானும் யாக்கோப்பும் கேட்பது அதிகாரத்தையும் பதவியையும். இயேசுநாதர் இங்குதான் தன்னுடைய சீடர்களுடைய இலக்கை கூர்மை செய்கிறார். இயேசுநாதர் தன்னுடைய பாடுகளின் வழியாக இந்த அவனிக்கு பலனை கொடுக்க விரும்பினார். ஆனால் சீடர்கள் அதிகாரத்தின் வழியாக இந்த மக்களோடு வாழ முடியுமா என்று யோசிக்கிறார்கள். இயேசுநாதர் முழுமையான பலனை தன்னுடைய உடல் இரத்தத்தின் வழியாக கொடுக்க விரும்பினார், பொது நலனுக்காக. ஆனால் இங்கு யோவானும் யாக்கோப்பினுடைய எண்ணங்கள் சுயநலன்களுக்காக மாறுவதாக நாம் இங்கு பார்க்கிறோம். இயேசுநாதர் மற்றவர்கள் வாழ வேண்டும், அதற்காக என்னுடைய இலக்கை நான் நிர்ணயிக்கிறேன் என்ற ஒரு அருமையான ஒரு அழகான எடுத்துக்காட்டை தருகிறார். ஆனால் இந்த யாக்கோப்பும் யோவானும் சீடர்கள் தங்களுடைய சுயநல மதிப்பீடுகளை, தங்களுடைய சுய வாழ்வை முன்னிறுத்துபவர்களாக மாறுகிறார்கள். ஆகவேத்தான் இயேசு அவருடைய இலக்கை கூர்ப்படுத்துகிறார். மழுங்கி போன அவர்களுடைய இலக்கை, அவர்களுக்கு இலக்கு இருந்துச்சு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இயேசுநாதர் மிக அழகாக சொன்னார், என்னுடைய சீடராக இருக்க விரும்புபவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று சொன்னார். சீடர்கள் எல்லாம் அப்படிதான் வந்தாங்க. தங்களுடைய உடைமைகள், தங்களுடைய சொந்த பந்தம், அதுதான் நேற்றைய நற்செய்தியில் பார்த்தோம். பேதுருவும் மற்ற சீடர்களும் அவரோடு வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய படகை, உடைமைகளை, நிலபுலன்களை, தந்தையை, தாயை, சகோதர சகோதரிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தான் வந்தார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் கூட
பல நேரங்களிலே அந்த இலக்கை நோக்கி பயணம் செய்கிற பொழுது பல தடுமாற்றங்கள், சவால்கள், என்னடா இப்படி போயிட்டே இருக்கிறோமே அப்படின்ற ஒரு வகையான குழப்பங்கள். அப்ப இயேசுநாதர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவருடைய இலக்கை கூர்மைப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு? முதன்மையாக இருக்க விரும்புகிறவன் கடைசி ஆளாக இருக்கட்டும், கடைசி ஆளாக இருப்பவன் முதன்மையானலாக மாறுவான். அப்படி என்று சொன்னால் தாழ்ச்சி ஒரு மனிதனை பெரியவனாக்கும். நம்முடைய இலக்கிலே தாழ்ச்சி மிக மிக முக்கியம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பல விதங்களை சாதிக்க விரும்புகிறோம், பல காரியங்களை நம்முடைய மனதிலே வைத்திருக்கிறோம், இதுதான் என்னுடைய இலக்கு என்று நிர்ணயித்திருக்கிறோம். பிள்ளைங்களை பார்த்து, படிக்கிற கல்லூரி மாணவர்களை பார்த்து கேட்டால், நான் மருத்துவராக விரும்புகிறேன், அல்லது பொறியியலாளராக விரும்புகிறேன், அல்லது ஒரு நல்ல சமூக ஊடகவியலராக நான் வாழ விரும்புகிறேன் என்றெல்லாம் பலருடைய எண்ணங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த இலக்கிலே பயணிக்கிற பொழுது தடுமாற்றங்கள், அதிலே தாழ்ச்சி என்பது குறைந்து விடுகிறது, தற்பெருமை ஓங்கி விடுகிறது. பல நேரங்களிலே வாழ்வினுடைய இந்த சிக்கல்களிலே, என்ன குமுறல்களிலே நம்முடைய இலக்கு திசைகள் மாறிவிடுகிறது. அப்படித்தான் சீடர்களுக்கு நடந்துச்சு. தங்களுடைய இலக்கிலே சற்று விலகினார்கள். இயேசு அதை கூர்மைப்படுத்தி சரியான பாதைக்கு அவர்களை அழைத்து செல்கிறார். என்னுடைய பணி என்பது எருசலேமை நோக்கி பாடுகளின் வழியாக மீட்பை தருவது. உங்களுடைய இலக்கு என்பது என்னை பின்பற்றி வருவது. இந்த என்னுடைய பாடுகளை உலகுக்கு அறிவித்து அதன் வழியாக நற்செய்தியை சொல்லி மக்களை என்னிடத்தில் அழைத்து வருவதுதான் உங்களுடைய இலக்கு என்று சொல்லி அவர்களை சரியான பாதைக்கு அழைத்து வருகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலும் கூட நாம் இலக்கோடு வாழ்கிறோம். நல்ல கிறிஸ்தவனை வாழணும்னு ஆசைப்படுறோம், வாழ முயற்சிக்கிறோம். பல நேரங்களிலே நம்முடைய பாவ வாழ்வு தடுமாற விட்டு விடுகிறது. வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் டெய்லி பூசைக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிக்கு செல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், மனசு நினைக்குது. ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வேலைகள் நமக்கு உதவுவது இல்லை. உடனே வேலையை பார்த்துக்குவோம், அப்புறம் வேண்டிக்குவோம் அப்படின்னு ஒரு தடுமாற்றம். நல்ல ஒரு இலக்கில் வர்றோம், ஆன்மீகத்தில் வர்றோம், கொஞ்சம் தடுமாறிடுறோம். நல்லா ஜெபிக்கணும், நல்ல மனிதனாக வாழ வேண்டும், நல்ல பண்புகளோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இதுதான் இன்று நான் எடுக்கக்கூடிய முடிவு, இந்த ஆண்டு முழுவதும் இப்படித்தான் நான் வாழப்போகிறேன், தீய பழக்கங்களை விட்டுவிடப் போகிறேன், நல்ல பழக்கங்களை கைகொள்ளப் போகிறேன், என்னுடைய வாழ்வு நல்ல வாழ்வாக மாறப்போகிறது என்பதெல்லாம் இலக்கை நிர்ணயிக்கிறோம். இலக்கு இல்லாத மனிதன் இல்லை, எல்லாருக்குமே இலக்கு இருக்கு. ஆனால் அதை பூர்த்தி செய்ய முடிவதில்லை என்பதுதான் உண்மை. ஒரு சில நேரங்களில் நம்முடைய இயலாமையால், உலக பற்றுகளால், பாவ வாழ்வால், நம்முடைய தேவையில்லாத சிந்தனைகளால் இந்த இலக்கிலிருந்து சற்று மாறுபட்டு விடுகிறோம், வேறு திசைக்கு போய் விடுகிறோம். இன்று இயேசு நம்மை மீண்டும் நம்முடைய இலக்கிற்கு அழைக்கிறார். என்னுடைய இலக்கு முதலிலிருந்து கடைசி வரை எருசலேம், உங்களை வாழ வைப்பதற்காக. நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், நல்ல பலன்களை, நல்ல பண்புகளை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய இலக்கை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள், அதை வாழ நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஒருவேளை அப்படி வாழுகிற பொழுது தடுமாறினால் சீடர்களை அவர் உற்சாகப்படுத்தி மீண்டும் தன்னுடைய பாதைக்கு அழைத்து வந்தது போல இன்று நம்மையும் அழைத்து வர இறைவன் முன்வருகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய திருத்தலத்திலே நாம் திருப்பலியிலே பங்கெடுக்கிறோம். பல்வேறு கருத்துகளுக்காக, பல்வேறு எண்ணங்களுக்காக வந்திருக்கிறோம். இந்த சிந்தனைகளும் நம்முடைய மனதில் இருக்கும். இனி நான் ஒரு நல்ல மனிதனாக, அன்னையின் பக்தனாக, பக்தையாக, கடவுளுக்கு உகந்தவனாக வாழ்வேன் என்ற ஒரு இலக்கு நம்மிடத்திலே கண்டிப்பாக இருக்கும், இருந்திருக்க வேண்டும், இருந்திருக்கலாம். நாம் அந்த இலக்கை வைத்திருந்திருப்போம். அந்த இலக்கை நாம் கூர்ப்படுத்துவோம். அன்னையின் வழியாக இறைவனுடைய அருளை வேண்டுவோம். வாழ்விலே நற்பண்புகளோடு, நல்வாழ்வோடு, இறை ஆசிரோடு தொடர்ந்து எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அந்த பயணத்திலே பயணிக்கக்கூடிய அருளை இறைவன் தர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். வல்ல இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
தந்தாலும் என்றும் தந்தாலும் உமக்கு உகந்தது ஆகுமோ? என்னை தந்தாலே என்றும் தந்தாலே உமக்கு உரியது ஆகுமே. ஏனை தந்தாலும் என்றும் தந்தாலும் உமக்கு உகந்தது ஆகுமோ? ஏனை தந்தாலே என்றும் தந்தாலே உமக்கு உரியது ஆகுமே. அன்புமிக்க சகோதரமே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்கள் பேறு பலன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றம் குறைகளையும் பலவீனங்களையும் பாவங்களையும் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தரும் அமைதி உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தந்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவன், உலகின் பாவங்களை போக்குகிறவர், தன்னுடைய இலக்கிலிருந்து ஒருபோதும் பிசகாதவர், நம்மையும் நம்முடைய இலக்கிலே வாழ அழைப்பு விடுக்கிற தெய்வம் இவர்தான். இவரின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பொழுதும் விலகாத நேசரே, ஒருபோதும் பிரியாத இயேசுவே, பொழுதும் விலகாத இயேசுவே, என்னை உறவாய் கொள்ள தன்னை உடைத்து தந்து, என்னை உறவாய் கொள்ள தன்னை உடைத்து தந்து, நற்கருணையே அமுதமாய் கனிந்தவரே, தேடிய நீ வந்தாய், பாழாகி நான் திரிந்தேன், பரிவு என்னில் கொண்டாய். ஊதாரியாய் அடைந்தேன், திருந்தவே காத்திருந்தாய், திரும்பி வந்த என்னை தழுவி
தந்தாய் விருந்து தந்தாய் திருவிருந்து தந்தாய் பேரன்பே என் பேரன்பே தேடி வரும் என் தேவன்பே. நன்றி கூறி ஜெபிப்போமாக. இறைவா, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் முது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இலக்கு நோக்கிய வாழ்வில் பயணிக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆண்டுகள் இவ்வுலகில குருத்துவத்தின் 50வது ஆண்டு, திருநிலைப்பாட்டின் 27வது ஆண்டு. புனித பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே கூறுவது போல, யாரை முன்குறித்து வைத்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்களை தனக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார், யாரை ஏற்புடையவராக்கினாரோ அவர்களுக்கு தமது மாட்சிமையில் பங்கு தந்திருக்கிறார். வேளாங்கண்ணியிலும் தஞ்சை மறை மாவட்டத்திலும் எப்படி உங்களால் இவ்வளவு பல காரியங்களை தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிட்டு செய்ய முடிகிறது என்று ஒரு நாள் ஆயரிடம் கேட்ட பொழுது ஆயர் சொன்னது, இறைவன் தந்த கிரேஸ் ஆஃப் ஆஃபீஸ். அழைத்த இறைவன் அந்த அழைத்தலை நடத்த அந்த அலுவலுக்கு ஏற்ப அருளை தருகிறார் என்று இறை அருளை நம்பியிருந்தார். அவர் பணியாற்றிய காலங்களெல்லாம் கிரேஸ் ஆஃப் ஆஃபீஸ் என்பதை தன்னுடைய பக்க பலமாக ஒவ்வொரு கடவுளுடைய அருளின் ஆசிரியராக எண்ணி வாழ்ந்தவர். அவர் தனது விண்ணக பரிசை பெற
இப்பொழுது இறைவனிடம் செல்லுகின்றார். இவருடைய ஆயர் அவர்களுடைய இழப்பை தாங்கக்கூடிய மன வலிமையையும் ஆற்றலையும் இறைவன் தஞ்சை மறை மாவட்டத்திற்கும் அவருடைய உற்றார் உறவினர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று இந்த திருப்பள்ளியிலே நாம் மன்றாடுவோம். இவர் இயேசுவை சந்திக்க சென்றிருக்கின்றார். இயேசு இவரை வரவேற்பார். வா மகனே வா, நன்று நன்று நல்ல ஊழியரே, என் சிலுவையை தினந்தோறும் சுமந்து கொண்டு நீ நடக்காவிட்டால் நீ என்னுடைய சீடனாக இருக்கவே, ஏகாரம் போட்டு பேசுகிறார், இருக்கவே முடியாது என்று நான் சொன்னேன். அதை உன் சிறமேற்கொண்டு தினந்தோறும் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னால் நடந்து வந்தாய். உனக்காக நான் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த விண்ணகத்தை பெற்றுக்கொள். இறப்பு முடிவல்ல ஆரம்பம் என்று நீ எழுதி வைத்திருக்கின்றாய். நான் படித்து பார்த்தேன். நீ எழுதி வைத்திருப்பது உண்மைதான். இன்று உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குகிறது. இங்கே என்னுடைய ஊழியர் யோவான் 7, 16, 17 எழுதி வைத்திருப்பது போல துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது, சோதனை இருக்காது, வேதனை இருக்காது, இன்னல் இருக்காது, இடையூறு இருக்காது. தினந்தோறும் தேவ ஆட்டிக்குட்டி உன்னை வாழ்வதும் ஊற்றுக்கு அழைத்து செல்வார் என்பார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, ஒரு நாள் நீங்களும் நானும் நிச்சயமாக இந்த நல்லவரை விண்ணகத்திலே சந்திப்போம், அவரோடு வாழ்வோம். அந்த நாள் வரை ஒருவர் நம்பிக்கை தரும் மன்றாட்டுக்களால் திட்டிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. இறை மக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற
கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் மறைமாவட்ட முன்னாள் ஆயரின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளை இடுவாராக. தீர்ப்பிடும்போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பே இவருக்கு மீட்பு அளிப்பதாகி பாவங்கள் போக்கப்படுவனாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை தம்முடைய உண்மையான தாயகத்துக்கு அழைத்து சென்று என்றென்றுமுள்ள மகிழ்ச்சியையும் புனிதரின் தோழமையும் பெற்று துய்த்திட செய்வாராக. ஆயர் அவர்கள் இறப்பதற்கு முன்பாக அடிக்கடி சொன்ன வார்த்தை இது. நான் இறப்பை குறித்து எந்த பயமும் கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். காரணம், இறப்பு கண்டிப்பாக உண்டு என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி, என்னுடைய இறப்பு இறைவனோடு என்னை ஒன்றாக இணைக்கும் ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி தம்முடைய நம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். எனவே தான் இறந்த பிறகு கூட யாரும் அழக்கூடாது, மாறாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். நாம் ஆயர் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்போம். அவருடைய ஆன்மா இளைப்பாற்றி அடைய விண்ணகத்திலிருந்து நம் ஒவ்வொருவரையும் அவர்கள் கண்ணோக்கி பார்த்து தஞ்சை மறை மாவட்டத்திற்காகவும் எல்லா குருக்கள், கன்னியர்கள் மற்றும் அனைத்து பொதுமக்களுக்காகவும் அவர் தொடர்ந்து நமக்காக ஜெபிப்பார் என்ற நம்பிக்கையோடு இன்று நாம் நமது மேனாள் ஆயர் அவர்களை நமது ஜெபத்தோடு வழி அனுப்பி வைப்போம். வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் ஆசிர்வதிப்பாராக.